கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இப்போ அவனோட வாய்ஸ் ஓவர், நான் வாழணும்னு ஆசைப்பட்டப்போ சாகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். நாங்க வேற வேற மாதிரி நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கு புரியுது நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறான். இப்போ செக்ரட்டரி வாங்குக்கு ஜீசு அவ ஃப்ரெண்டு கூட இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஜீசு ஃப்ரெண்டு வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஓனரும் அவரோட ஒய்ஃபும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போல. ஜீசுவை ஏன் இப்படி ஒழுங்கா பாத்துக்கல? அவ கூடவே இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்த? அவளை யார் கூடவும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல, நீ பாட்டு யார் கூட அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஒய்ஃப் வந்து, அவ ஒண்ணு யார் கூடவோ போல, அவ அண்ணன் கூட தானே போயிருக்கா. அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுனால வாய்க்கு வந்தபடி திட்டுவீங்களா? ஜீசுக்காக மட்டும் தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ஜீசுவை ஒழுங்கா பாக்குறதுக்காக தான் நீங்க காசு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இனிமே நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. ஜீசுவோட ஃப்ரெண்டுக்குன்னா ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஒய்ஃபுக்கு காசு வாங்கின விஷயம் தெரியாது போல. ஏயா அவகிட்ட காசு வாங்கினான்னு கேட்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்கன்னு பம்புறான். இப்ப திரும்ப ஜீசுவை தான் காட்டுறாங்க. அவ சோய்கிட்ட, நீ ஏன் என்ன ட்ரெயின்ல தள்ளி உள்ள அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு நான் கடுப்பா இருக்கு, வாயை மூடிடு, என்ன கடுப்பு ஏத்தலான்னு பாக்காத, இப்படியே பேசிட்டு இருந்த நிஜமாவே உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல வரான். இவன் நிஜமாவே கேர் பண்ணிக்கிறானா இல்ல நடிக்கிறானான்றது தெரியல. அப்போ ஒரு அட்வைஸ வேற போடுறான், நமக்கு 1000 தடவை சாகலான்ற எண்ணம் வரலாம், ஆனா அதெல்லாம் தாண்டி நாம வாழணும்னு ஒரு தைரியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும், அப்போ நீ நிறைய வாட்டி சாகணும்னு நினைச்சிருக்கியா எப்போன்னு கேக்குறா. இவன் மனசுக்குள்ளே அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்திருப்பால அதை யோசிச்சு பாக்குறான். ஆனா வேற மாதிரி சொல்றான், இப்போ இந்த டைம் நான் சாகணும்னு நினைக்கிறேன். 21 வருஷம் கழிச்சு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கேன், ஆனா அவ உன் கையால என்ன கொன்னுருன்னு சொல்றா. இதை விட செத்துடலாம். ஞாபகம் இருக்கா நீ கேட்டியே, 21 வருஷம் கழிச்சு வந்திருக்க, எனக்கு கண்ணு தெரியல, ஆனா நீ அதை பத்தி பேசினியான்னு எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா நான் உன்னை விட்டு போகாம இருந்திருந்தாலும் உனக்கு இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஆனாலே என்ன மன்னிச்சிரு, நான் லேட்டா வந்தது தப்பு தான் சொல்றான். ஜீசுக்கு கண்ணில் தண்ணியா ஊத்துது. இப்ப வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சாயந்தரம் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்க. ஜீசு முன்னாடி நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க அந்த செக்ரட்டரி வாங். என்னென்ன இருக்குன்றத சொல்றாங்க. ஆனா அவ எனக்கு இப்ப சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்றா. ஆனா அவங்க கேட்கவே இல்ல, கொஞ்சம் கோபமா தான் அந்த டிஷ் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ திரும்பவும் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க நிறுத்துறதா இல்ல, அப்படியே லிஸ்ட் அடிக்கிட்டே போறாங்க. சோய் ஒன்ன அதான் அவ வேணான்னு சொல்றால, ஏன் வற்புறுத்துறீங்கன்னு கேட்க, செக்ரட்டரி வாங்கு கோவம் மூக்கு மேல வந்துருச்சு. நான் 21 வருஷமா ஜீசு கூட இருந்துட்டு இருக்கேன், நீ வெறும் 6 வருஷம் தான், அது சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்த. நான் அளவுக்கு மீறி பண்றேன்னு நினைக்கிறியான்னு கேட்க, ஜீசு உடனே, நீங்க அளவுக்கு மீறி எல்லாம் பண்ணல, நீங்க என்னோட கார்டியன் சொல்லிட்டு சோய்கிட்ட, உன்னை விட இவங்க எனக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே செக்ரட்டரி வாங்க சோய்கிட்ட, நான் அவளோட கார்டியனா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி அவளை எங்கேயும் கூட்டிட்டு போய் அவளை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசு லாயருக்கு கால் பண்ணி, அங்கிள் நான் என்னோட கார்டியனை மாத்திக்கலாமான்னு கேக்குறா. அவர் ஒண்ணு விருப்பம் தான் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த செக்ரட்டரி வாங்க மூஞ்சில ஆடல. அப்புறம் போனை கட் பண்ணிட்டு செக்ரட்டரி வாங்கிட்ட, லீகல் கார்டியனும் வேலைக்கு வந்த மாதிரி தான், நான் எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பிடிக்கும் போது நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன்னு செக்ரட்டரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, எனக்காக நீங்க எதுவும் பண்றதா இருந்தா வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப செக்ரட்டரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பார்க் சோய்கிட்ட, பாரு எவ்வளவு மோசமான பொண்ணா இருக்கா, ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்ல, சோயும் நல்ல பொண்ணுங்களை ஏமாத்துறதை விட மோசமான பொண்ணுங்களை ஏமாத்துறது தப்பு இல்ல, இந்த வீட்டுல அவ யாரையுமே நம்புற மாதிரி தெரியல, அது நமக்கு ஒரு பிளஸ் தான், என்ன நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப லாயரை தான் காட்டுறாங்க. அவர் ஜீசுவோட ஃபியான்சி கூட தான் இருக்காரு போல. இப்ப ஜீசு பேசினப்ப கூட ஃபியான்சி பக்கத்துல தான் இருந்திருக்கான். அவன் லாயர் கிட்ட, அந்த சோயை நீங்க நம்புறீங்களா, அவன் நிஜமாவே ஜீசுக்காக தான் வந்தானா, அவன் பணத்துக்காக தான் வந்திருப்பான்ற மாதிரி பேசுறான். ஆனா லாயர் சோயை நம்புற மாதிரி தான் தெரியுது, அவன் சின்சியரா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஜீசுவோட ஃபியான்சி பக்கத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் இருந்துட்டு, செக்ரட்டரி வாங்க நீ அடுத்த சேர்மன் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, இப்போ சேர்மனை கூட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இந்த ஜீசுவோட ஃபியான்சி நிறுத்திட்டு, சேர்மன் இயற்கையா தான் இறந்தாரு அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு டவுட் வருது, ஜீசுவோட அப்பா சேர்மன் இருக்கார்ல, அவரை ஒரு வேளை இந்த செக்ரட்டரி வாங்கதான் கொண்டு இருப்பாங்களா என்னன்னு. இந்த செக்ரட்டரி ஒரு மர்மமாவே இருக்கிறாங்க. இப்ப இந்த சோய் என்ன பண்றானா, ஜீசு ரூம் போய் கதவை தட்டி, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் உள்ளவானு ரூம்குள்ள கூப்பிடுறா. உள்ள போய் ஒரு பெயிண்டிங்கை பாக்குறான். இந்த பெயிண்டிங்கா இங்க இருக்கு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறது உனக்கு ஆபத்தே அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. அப்போ ஒரு போட்டோ ஃப்ரேமை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கான். இவ ஒண்ணு அந்த போட்டோ ஃப்ரேமை இருந்த இடத்துல வையின்னு சொல்றா. இவன் யோசிக்கிறான், எப்படா கரெக்டா சொல்றான்ற மாதிரி. அப்புறம் அவகிட்ட, செக்ரட்டரி வாங்கிட்ட ஏன் இப்படி கடுமையா நடந்துக்கிற, அவங்க என்ன இருந்தாலும் உன்னோட அம்மா மாதிரி இருந்தாலும் உன் கூட இருந்து வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க எதுவும் தொந்தரவு பண்றாங்களா, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அவ
உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிடுறா. இவன் ஒண்ணு நீ யாரையுமே நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பா. இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் புக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனா ஃப்ரண்ட்ல புக்கோட டைட்டில் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த புக்ல எனக்கு ஒரு சில வரிகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வரியை சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோய் இவ வாயை பொத்திட்டு இருக்கும்போது கடுகளவுல அவளுக்கு ஏதோ கண்ணு தெரிஞ்சு லைட்டா அவனோட தழும்பு தெரிஞ்சதுல அது ஞாபகத்துக்கு வருது. இவன் அந்த வரிகளை வாசிக்க அவ யோசிக்கிறா. அப்படியே யோசிச்சுட்டு, நீ தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசும்போதெல்லாம் இந்த குரல் எங்கேயே கேட்டிருக்கமேன்னு தோண்டிட்டே இருந்துச்சுன்னு சொல்ல, இவன் உனக்கு ஓவர் இமேஜினேஷன் தான், ஏன் உனக்கு அந்த பையன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறான். நிறைய பேரு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு கண்ணு இல்லதான், ஆனா எங்களுக்கு காது இருக்கு. நீ பேசுற ஒவ்வொரு வாட்டியுமே உன் வாய்ஸ கேட்க என்னை ஏமாத்துற மாதிரியே இருக்கு. என்னை எதையோ நம்ப வைக்க பாக்குற. நீ பேசும்போது அடிக்கடி பல்ல கடிக்கிற. அதுல இருந்தே தெரியுது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசிட்டு இருக்க. எனக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன்னு அவன் என்ன பண்றானோ அப்படியே புட்டு வைக்கிறா. எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கா. அவனும் கையை தட்டிட்டு, ஆமா உண்மைதான், நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தோலை வந்து பிடிக்கிறான். அப்ப அவ டக்குன்னு அவன் கையை பிடிக்கும் போது அவனோட தழும்பு இருக்குல்ல அது அவ கையில படுது. நான் உன்னை நம்ப வைக்க தான் ட்ரை பண்றேன், நம்புனா நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவ, நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ தனியாவும் இருக்க தேவையில்ல, என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா சந்தேகப்பட்டுக்கோன்னு சொல்லி அவளுக்கு ஒரு செயினை போட்டு விடுறான். இப்படி தேவையில்லாம செயின்லாம் எனக்கு ஒன்னும் வாங்கி தர தேவையில்ல, நீ எனக்கு ஒன்னு கொடுக்குறான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தியே அதை கொடு, நீ இங்க இருந்து கடைசியா போனியே அப்ப கூட சொன்ன நான் உனக்கு அந்த பொருளை தருவேன்னு, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறா. இவளுக்கு டவுட் வந்துருச்சு அவன் நம்ம அண்ணனா இல்லையான்னு. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறா. நான் அழும்போதெல்லாம் அந்த பொருளை வச்சுதான் நீ என்ன சமாதானப்படுத்துவ, அதை கொண்டு வா. என் ஃபியான்சி சொன்னா உன்னை நம்ப முடியாது, நீ அண்ணன் கிடையாதுன்னு, நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்றா. இவனுக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல, என்னவா இருக்கும்னு இவனுக்கு புரியவே இல்லை. அப்படி சமாளிக்கிற மாதிரி அவன் தலையை கோதி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க இருந்து. இப்ப அடுத்த நாள் காலையில ஜீசு வீட்டுலதான் காட்டுறாங்க. நம்ம பார்க்க அவன் ரூம்ல ஏதோ ஒண்ணு இல்லன்னு அங்க உள்ள வேலைக்கார பொண்ணை கூப்பிடுறான். அந்த பொண்ணு சோய் ரூம்குள்ள இருந்து அவசரமா வந்து வேகமா பார்க்குக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு வச்சிருந்த பொருள் ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துட்டு அதை வேகமா எடுத்து மறைச்சு வச்சு எடுத்துட்டு போறா. இந்த பார்க்குக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே பின்னாடியே போய் மறைஞ்சிருந்து பாக்குறான். அந்த வேலை பாக்குற பொண்ணு சோயோட ரூம்ல இருந்து ஒரு ரேசர் எடுத்துட்டு வந்து ஜீசோட ஃபியான்சி இருக்கான்ல அவன் கிட்ட கொடுக்குறான். அவன் அவங்க கம்பெனி டாக்டர் ஒருத்தருக்கு போன் பண்ணி டிஎன்ஏ அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஃபியான்சி வர பார்க் மறைஞ்சு நிக்கிற சைடு பார்த்து வர கரெக்டா அந்நேரம் சோய் வந்து பார்க் வாயை பொத்தி அங்கிட்டு இழுத்துட்டான். இந்த பார்க் இருந்துட்டு அவன் உன்னோட திங்ஸ் எடுத்துட்டு போறான், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டா போச்சு, என்ன பண்றது, பசாம போய் அடிச்சு தூக்கிட்டான்னு சொல்ல சோய் அவனை தடுத்துட்டு மூணுக்கு போன் பண்ணி ஏதோ பேசுறான். இப்ப மூணு அவ கடையில தான் இருக்கா. அந்த ஃபிளவர் எல்லாம் விப்பால அந்த கடையில தான். அங்க ஒரு பொண்ணு மூணோட பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. மூணு நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதை முடிக்கவும் இதோ ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பின்னாடியே துரத்திட்டு ஓடுறா. ரோட்ல ஒரு வழியா வேகமா போய் புடிச்சா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது பார்க்கோட தங்கச்சி போல. அந்த பிள்ளைய பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, நீ மட்டும் பார்க்கோட தங்கச்சி இல்லாம இருந்திருந்தா அவ்வளவுதான், உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளையும் இனிமே உன் பர்ச தொட மாட்டேன் மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு இருக்கா. சரி விடு, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நீ போய் கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்ப பார்க் நேரா ஹீரோ ஃப்ரெண்டு சோயோட மொட்டை மாடி வீடு இருக்குல்ல அங்கதான் வந்திருக்கான். அங்க பார்த்தா 2 பேரு வால்பேப்பர் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளாம் வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிப்போம்ல, அவங்க சும்மா அந்த வால்பேப்பரை தான் ஒட்டி வைப்பாங்க, அதை மாத்துறதுக்காக வந்திருப்பாங்க போல. சோய் தான் இறந்துட்டான்ல. பார்க்கும் அங்க இருக்க ஆளுங்கிட்ட உள்ள கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு அதை எங்கன்னு கேட்க, இப்பதான் குப்பை வண்டி வந்துச்சு அதுல ஏத்தி விட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும் வேகமா குப்பை லாரியை தேடி ஓடிட்டு இருக்கான். குப்பை லாரியையும் கண்டுபிடிச்சான். அது பாட்டு வேகமா போயிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த 3 கால நடு ரோட்ல குப்பை வண்டி முன்னாலே படுத்துட்டா. அதை பார்த்துட்டு தான் நிறுத்திருக்காங்க. அப்புறம் குப்பையெல்லாம் ஒரு இடத்துல தட்டிருக்காங்க. அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ ஃப்ரெண்டு சோயோட திங்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பாக்ஸ்ல ஹீரோ ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல அவனோட போட்டோ, அவனோட ரேசர், பிரஷ்லாம் இருக்கு. இந்த சந்தோஷத்துல பார்க்கும் மூணும் தெரியாம டக்குன்னு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் வெக்கமாய் போயிருது. இப்ப கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. பார்க் இப்பதான் வீட்டுக்கு வரான். அடுத்த அவன் வீட்டுல தங்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நைஸா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போதே ஜீசு மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. டக்குன்னு அவளை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டான். மணி இப்ப 12 ஆகுது. இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துட்டே இருக்கும்போது 2-3 லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அதை போய் ஆஃப் பண்றா. இதை பார்த்துட்டு இருந்த பார்க்குக்கெல்லாம் ஷாக் தாங்கல.
எப்படி அவள் லைட் ஆஃப் பண்றா, லைட் ஆன்ல இருக்குன்றது அவளுக்கு எப்படி தெரியும், அப்ப அவளுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஜோய்கிட்டே இந்த விஷயத்த வேக வேகமா போய் சொல்றான். ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரியுமோ, நம்ம ஏமாத்துறோன்றத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சாலோ. அவள் கண்ணு தெரியும் சொல்லிட்டு இருக்கும் போது ஜீசு கீழே எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கா. இவங்க ஜன்னல் பக்கத்துல தான் நிக்கிறாங்க, அவளையும் பாக்குறாங்க. பார்க் சொல்றான், அவ கீழே நடந்து போயிட்டு இருந்தா, சோத்தை புடிச்சிட்டு கூட நடக்கல, அப்படின்னு நேரா நடந்துட்டு இருந்தா, திடீர்னு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு கண்ணு தெரியும் தானே, நம்ம மாட்டிக்கிட்டோம் தானே ரொம்ப பதறிட்டு இருக்கான். ஜோய்க்கெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் காலையில ஜீசு அவ ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போயிட்டு இருக்கா. ஜீசு அவ ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டே தான் போயிட்டு இருக்கா. இப்ப சோய் என்ன பண்றானா, அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கான். அந்நேரம் செக்ரட்டரி வாங்க வெளியில வராங்க. சோய் வெளியே கிளம்பி இருக்கான்றத நோட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. இப்ப வாக்கிங் போயிட்டு இருக்க வெளியில இந்த டான் வேற நிக்கிறான். சோய் அவன் கிட்ட போகையுமே, நீ ஏன் அந்த பொண்ணை கொல்லல, கொண்டு இருந்தனா எல்லா சொத்தும் உனக்கு தானே வந்திருக்கும், ஏன் அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். சோய் சிரிச்சுட்டு, டேய் நீ என்ன முட்டாளாடா, இப்ப அவளை நான் கொன்னேனா அது போலீஸ் கேஸ் ஆகும், அப்புறம் நான் உண்மையான அண்ணன் இல்லைன்ற தெரிஞ்சிடும், அப்புறம் எப்படி சொத்துலாம் 60 கோடியை தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டான் ஒண்ணு, பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட உனக்கு அறிவு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்ல, ஆமா இருக்கும்ல, அப்படி இல்லனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீஜி இறந்ததுக்கு அப்புறமும் இப்படி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஓடிட்டு இருப்பனா, நான் சர்வைவ் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து இந்த டான் கார்ல வேணும்னு ஜீசுவையும் அவ ஃப்ரெண்டையும் இடிக்கிற மாதிரி வந்து பிரேக் போட்டுட்டு, ஏமா அறிவில்ல ஓரமா போக மாட்டீங்க அப்படின்னு கத்துறான். ஜீசுவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, நாங்க பார்த்து தான் போயிட்டு இருக்கோம், ஓரமா தான் நடந்து போயிட்டு இருக்கோம், நீங்க தான் இப்படி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜீசு உடனே சாரி சார் எனக்கு கண்ணு தெரியாது அதனாலதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. உடனே அவனும், ஓ கண்ணு தெரியாதோ, சரி பரவாயில்ல பார்த்து பத்திரமா நடங்க, இது ரொம்ப மோசமான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த செக்ரட்டரி வாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோய் வீட்டுல இருந்து கிளம்புனதை நோட் பண்ணாங்கல்ல, நேரா சோயோட ரூமுக்கு தான் போறாங்க. அங்க போய் அவனோட ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க கிட்டதான் ஹீரோ ஃப்ரெண்டு சோய் எழுதின லெட்டர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இப்ப சோயோட ரூம்ல ஒரு டைரி எடுத்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு போல இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு போலதான் இருக்கு. அந்நேரம் யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க டக்குன்னு டைரியை கப்போர்ட்ல வச்சுட்டு மூடுறாங்க. பார்த்தா சோய் தான் வந்து நிக்கிறான். கையில இருக்கிற லெட்டரை மறைக்க பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. வேலைக்காரி கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதனாலதான் நான் அழுக்கு துணி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவனோட அழுக்கு துணியை எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.